பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை சங்கீதம் 5:6 பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைய நாளிலும் காலை வேளையிலே நமக்கு ஒரு அறிவுரையை தருகிறார். பொய் பேசுகிறவர்களை அவர் அழிப்பாராம், சூதுள்ள மனுஷனையும் இரத்த பிரியனையும் கர்த்தர் அருவருக்கிறாராம். இன்றைக்கு இந்த காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இன்றைய நாட்களில் பொய் என்பது ஒரு சாதாரண விஷயமாக இருக்கிறது. அனுதினமும் அன்றாட வாழ்க்கையிலும் அனைவரும் சிறு சிறு பொய்களை கூறிக்கொண்டே இருக்கிறோம். பாவம் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் தண்டனை ஒன்றுதான் ஆண்டுடைய பார்வையில். அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிறிய பாவம் தானே இது, ஒரு பொய் ஒரு பாவமா, நான் என்ன கொலையாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சுயநீதி கற்பிக்கலாம். ஆனால் கர்த்தர் வெறுக்கிற அருவருக்கிற முக்கியமான பாவம்னு பார்த்திங்கன்னா அது பொய். பிசாசானவன் வேற எந்த பாவத்துக்கும் பிதாவாக இருக்கிறான் பைபிள் சொல்லலை, பொய்யும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். முதல்ல ஆதாம் ஏவாள் கிட்ட சர்ப்பம் வந்து வஞ்சிக்கும் பொழுது அவர்களை செய்ய வைத்த பாவம் பொய், ஆண்டவரிடத்தில் பொய் சொல்ல வைத்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பொய் என்பது இன்றைக்கு பாவம் அப்படிங்கிறதே உணர்வு இல்லாமல் அநேக பொய்களை சொல்லுகிறோம். ஒரு நாள் உட்கார்ந்து நம்ம இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட என்னென்ன காரியங்களை பொய் சொன்னோன்னு சொல்லி ஆராய்ந்து பார்ப்பீர்களேயானால் நிச்சயமாய் ஒரு நாளையில் ஒரு 15 to 30 பொய்யாவது சொல்லியிருப்போம். ஏன் லேட்டாக வந்தீங்க அப்படின்னு சொல்லி வேலை ஸ்தலங்களில் கேட்டால் சொல்கிற பதில் ஒரு பொய் தான். உண்மையை நம்ம சொல்லவே மாட்டோம். கிளாஸில் ஏன் நீங்கள் ஒர்க்கு முடிச்சுட்டு வரலன்னு கேட்டாங்கன்னா அங்கே சொல்கிறது ஒரு பொய். இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பொய் அப்படிங்கிறது நம்ம உணர்வில் இல்லாமலே அதிகமாக நம்ம சேர்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் பிசாசு அந்த பாவத்துக்கு தலைவனாக இருக்கிறான். ஏன்னா அதனால் ஈஸியாக மக்களை வஞ்சித்து கொள்ள முடியும், அவங்கள உணர்வடையாதவர்களை வைத்துக்கொள்ள முடியும் என்று அவன் அறிந்திருக்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த வார்த்தையை தேவன் உங்களோடு பேசுவாரானால் உங்களுடைய வாழ்க்கையில் பொய் இருக்கவே கூடாது, பொய்க்கு இடமே இருக்கவே கூடாது. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு அதை மாற்றி தருவார். இசப்பா, நம்ம காமனாக ஜோம் பண்ணுவோம், பாவம் செய்யக்கூடாதுன்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்லி ஜோம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில் போய் இருக்கக்கூடாது, நான் உண்மையும் உத்தமும் உள்ளவங்களாக இருக்கணும்னு சொல்லி அவனுடைய சமூகத்தில் ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாய் வாய்க்க செய்வார். உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.